அரசாங்கம் ஃபர்ஸ்ட் சரி கிடையாது. ஆமா, நான் பக்கா திமுக ஆளுதான் இருந்தாலும் நான் சொல்றேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க பெத்து ஈ கடிக்காத எறும்பு கடிக்காத எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறோம். பிள்ளைங்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அனாவசியமா சாவடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி செய்யறவங்கள உடனே தூக்குல போடுங்க. ஐயோ, அதிகமா இருக்குது நைனா, அதுதான் அதிகமா இருக்குது. இந்த பாட்டிலு, இந்த கெஞ்சா, இந்த போதை பொருள் தான் ஒரு குடும்பம் நாசமா கிடக்குது. இந்த போதை பொருள் அடங்குச்சுன்னா குடும்பங்க நல்லா இருக்கும். ஏன்னா போலீஸுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அவங்க என்னத்த நடவடிக்கை எடுக்க போறாங்க. தப்பு பண்றவங்களுக்கு உடனே தண்டனை கொடுத்தா ரொம்ப நல்லதுமா. இப்போ அது சாப்பிட்டாங்கன்னா இது அக்கா யாரு தங்கச்சி யாருன்னு தெரியல, எல்லாமே சமமா ஆக்கிடுதுங்க. சின்ன சின்ன குழந்தையெல்லாம் நாசம் பண்ணுங்க. ரொம்ப பயமா இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களாம் வளர்க்கறதுக்கே பயமா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அம்மா ஆட்சியில வந்தா ஒரு 12 மணிக்கு 1 மணி பண்ண கூட தைரியம் இல்லாத வரலாம். இந்த கலைஞர் ஆட்சி வந்ததுல இருந்து பாதுகாப்பே கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது, ஒரு பேச்சு சரியில்லை, எதுவும் சரியில்லை. குழந்தைய பார்க்க மாட்டேன்றானுங்க, வயசு பொண்ணும் பார்க்க மாட்டேன்றானுங்க, காட்டுல நாசம் பண்ணி போடுறானுங்க. அவனுங்களுக்கு லவ் பண்ணலன்னா வந்து கிசால் ஊத்தி கொளுத்திடுறானுங்க. இதெல்லாம் காலைல கூட செய்தியில பாத்துட்டு அப்படியே வேதனையோட வரோம். நாங்க ஒருத்த தப்பு பண்ணனா அந்த ஒருத்தனை என்ன பண்ணணுமோ உயிரோட சாவடிக்கணும். அவனை மேலிடம் சரியா இருந்தா எவன் என்ன பண்றான் அவனை புடிடா, கைய காலை உடைடான்னு சொன்னாங்கன்னா இந்த நாடு திருந்தும். போதை பொருள் எல்லாம் சில நேரம் ஆந்திரா, கல்கத்தா, பாம்பை இவனுங்களாம் விற்பனை பண்றவங்க தான் எடுத்து அனுப்பிக்கிறாங்க. அவனுங்களா இதான் சாமியானு எங்கன்னா பணம் இருந்தா போய் வாங்கி ஓடாடுறாங்க. விற்கிறவங்க வித்தன் தான் இருக்கிறாங்க, பிடிக்கிறவங்க பிடிச்சின்னு தான் இருக்கிறாங்க. கொலை நடக்கிறது நந்தன் தான் இருக்கு. கட்டுப்பாடு கொண்டாடுனா அரசாங்கம் தான் சரியா இருக்கணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள்லாம் அதிகரிக்குதா குறைஞ்சிருக்கா? 100க்கு மேல அதிகமா தான் இது, கம்மிலாம் இல்ல. இந்த கஞ்சா விற்பனை, கொலைகள்லாம் நடக்குது, பாலியல் வன்கொடுமை, இதுக்கு ஏன் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? போலீஸு நடவடிக்கை எடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்க அதிகமா இருந்தா இருக்குது. விற்கிறவங்க வித்தன் தான் இருக்கிறாங்க, பிடிக்கிறவங்க பிடிச்சின்னு தான் இருக்கிறாங்க. கொலை நடக்கிறது நந்தன் தான் இருக்கு. கட்டுப்பாடு கொண்டாடுனா அரசாங்கம் தான் சரியா இருக்கணும். அரசாங்கம் தான் கட்டுப்பாடு எடுத்து வரணும். மக்கள் பொதுமக்கள் எப்படி எடுத்து வர முடியும்? என்னென்ன நடைமுறைகள்லாம் எடுத்து கட்டுக்குள்ள கொண்டு வரலாம்? என்னென்ன நடைமுறைன்னா அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை, விற்கக்கூடாது, பிடிக்கிறவங்கெல்லாம் பிடிச்சின்னு போகணும், வெட்டுறவங்க எல்லாம் உள்ள வைக்கணும். இதுதான் பண்ண அரசாங்கம். வேற என்ன பண்ண முடியும்? பொதுமக்கள் ஒன்றும் பண்ண முடியாதுல்லம்மா. அவங்களே பயந்து அடைங்க தான் இருக்கிறாங்க. பெண்களுக்கு தான் இந்த மீன் ஆயுதுங்க, கஷ்டப்படுதுங்க, வயசானதுங்களும் துன்பத்தைப்படுதுங்க. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, என்ன அது ஒரு ஒற்றுமை இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அதாவது உழைச்சாதான் சாப்பாடு. விலைவாசியும் ஏறுது. எந்த மக்கள் எப்படி பொழைக்கிறது? டீசல் விலை, கேஸு, இதுக்கெல்லாம் இப்போ ரொம்ப துன்பமாகி போயிடுச்சு. எப்படி பொழைக்கிறது ஜனங்க? கடல்லையும் ஒன்றுமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுங்க எடுத்துன்னு வர பொருளும் விற்பனை ஆனாதானே அந்த பொழைக்கிறது. அதுவும் இப்போ முடியல. எப்படி போறது, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஜனங்க தத்தளிக்குதுங்க. கொலைகள்லாம் ஐயோ, அதிகமா இருக்குது நைனா, அதுதான் அதிகமா இருக்குது. இந்த பாட்டிலு, இந்த கெஞ்சா, இந்த போதை பொருள் தான் ஒரு குடும்பம் நாசமா கிடக்குது. பெண்களுக்கெல்லாம் அழுகுறத துயரமே இதான். ஏன்னா போலீஸுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அவங்க என்னத்த நடவடிக்கை எடுக்க போறாங்க? இப்ப நான் பொருளை விற்கிறேன், நான் என்ன கொஞ்சம் அதுவும் கட்டிட்டுனா சரியா போச்சு. அவங்க என்னத்த எடுக்க போறாங்க? அவங்க மேல நம்ம குற்றம் சொல்றது தப்பு. அவங்க தான் முதல்ல அவங்க கையில் நீட்டிடுறாங்கல்ல. என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்தா இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம்? என்ன நடவடிக்கைன்னா இந்த போதை பொருள் அடக்கணும், பாட்டில் அடக்கணும். இது அடங்கினுச்சுன்னா குடும்பம், பொண்ணு, குழந்தை, குட்டி அவங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் மெயினா அடங்கணும். வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. சம்பாதிக்கிறது கொண்டு கொடுத்துட்றாங்க, ஊத்திக்கிறாங்க, அடிக்கிறது, சண்டை போடுறதும் பிரச்சனை வர்றது. இதனால தான் நம்ம அதை அடக்கணும். இந்த போதை பொருள் அடங்குச்சுன்னா குடும்பங்கள் நல்லா இருக்கும், பெண்களும் நல்லா இருப்பாங்க. இந்த போதை பொருளால தான் இப்போ வேதனையே. இப்ப தினசரி பெண்களுக்கு வந்து தமிழகத்துல வந்து நிறைய குற்றங்கள்லாம் நடக்குது. அது உண்மைதாம்மா, நடக்குதுதான். பொம்பளைங்க சரியா தனியா வெளியே போக முடியல. 10 மணி மேல ஆகி வெளியே போனா கொஞ்சம் பயமா இருக்குது. ஒரு அளவுக்கு முன்னேற்றம் இந்த வரும்னு பார்த்தா அது மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி ஒரு தொல்லைகள் வரதா செய்யுது. அதனால இந்த குடி, இந்த கெஞ்சா, இந்த என்னது மாத்திரை எல்லாமே சொல்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் முயற்சி பண்றாங்க, இருந்தாலும் ரொம்ப மேல மேல இந்த மாதிரி ஆயின்னு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டெடியா கட்டுப்பாடோட இருந்து தப்பு பண்றவங்களுக்கு உடனே தண்டனை கொடுத்தா ரொம்ப நல்லதுமா. என்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்தா இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம்? என்ன நடவடிக்கைன்னா தெரியல. அது மேல இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாதமா, நம்மளுக்கு தெரிய போகுது. நடுத்தர மக்களுங்களுக்கு மேல இருக்கிறவங்க முடிவு பண்ணா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது, அவ்வளவுதான்.
முக்கிய காரணம் யாரு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது கொலைகள் பாலியல்? இது முக்கிய காரணம் யார் எவனா நம்ம சொல்ல முடியாதுமா. குடி ஒண்ணுதான், போதை பொருள் ஒண்ணுதான். இப்போ அது சாப்பிட்டாங்கன்னா இது அக்கா யாரு தங்கச்சி யாருன்னு தெரியல. நாய்ங்களுக்கு சில நாய்கள் தவறு பண்ற நாய்ங்களுக்கு எல்லாமே சமமா ஆக்கிடுதுங்க. சின்ன சின்ன குழந்தையெல்லாம் நாசனம் பண்ணுங்க. அந்த செல்லு டிவியை பார்த்தாலும் இதுதான் தலைவலியாகுது. அதெல்லாம் பார்க்கவே தோண மாட்டுது. ரொம்ப பயமா இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களாம் வளர்க்கறதுக்கே பயமா இருக்குது. ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்கறது கூட பயமா இருக்குது. நல்லா நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறோம், வெளியில போனா கெட்டு போகுதுங்க. நம்ம எதுவுமே சொல்ல முடியல. பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லை. ஒரு கடைக்கு போக முடியல, ஒரு கடைக்கு வர முடியல. ஊசி அடிக்கிறவங்க பின்னாடி வரானுங்க, கொல்றானுங்க, கேட்டா அராஜகம் பண்றானுங்க, கத்தி வச்சு மிரட்டுறானுங்க. அவனுங்க கூட்டத்துக்கு நம்ம போகலன்னா மிரட்டி நம்மளை கூப்பிட்டு போயிடுறானுங்க. ஏன் எங்க பாதுகாப்பு? ஒரு போலீஸ்காரங்கிட்ட போய் சொன்னா என்னன்றாங்க, நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, எங்களே கிராஸ் கேள்வி கேட்டு எங்களே அனுப்புறாங்க. வேற என்ன பண்ண முடியும்? யார் பாதுகாப்பு? எதுவுமே ஒரு போலீஸ்காரன் பாதுகாப்பு கிடையாது, எதுக்குமே பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். எடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம ஒரு 10 மணி ஒரு அம்மா ஆட்சியில வந்தா ஒரு 12 மணிக்கு 1 மணி பண்ண கூட தைரியம் இல்லாத வரலாம். இந்த கலைஞர் ஆட்சி வந்ததுல இருந்து பாதுகாப்பே கிடையாது, ஒரு மரியாதைன்றது கிடையாது, ஒரு பேச்சு சரியில்லை, எதுவும் சரியில்லை. எப்படி பாதுகாப்போட ஒரு பெண்கள் போக முடியும்? ஒரு வயசான பொம்பளைங்களோட விட மாட்டேன்றாங்க, கெழிவிங்களை கூட விட மாட்டாங்க. அந்த மாதிரி பலாச்சாரம் பண்றாங்க. எப்படி பாதுகாப்பு? என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்தா இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம்? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு போகும்போது ஒரு ரவுடி பசங்க வரக்கூடாது, யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, நம்மள பலகாரச்சை பண்ணக்கூடாது, ஒரு மாதிரியா பேசக்கூடாது. தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்லாம் அதிகரிச்சிருக்கா? எப்படி இருக்கு? அதிகரிச்சுட்டு தான் இருக்குமா. எப்படி சொல்றீங்க? நாங்கள் டிவி நியூஸை பார்க்குறோம். ஒரு பிள்ளைய பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பெற்று ஈ கடிக்காத எறும்பு கடிக்காத எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு அனுப்பி இந்த பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அங்கே லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சா இந்த பிள்ளைங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி அனாவசியமாக சாவடிச்சிடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு. அந்த மாதிரி செய்கிறவங்கள உடனே தூக்கில் போடுங்க. இதெல்லாம் போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க? எங்கப்பா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? அதுல பெரிய ஆள் இருக்காங்க, சின்ன ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே. எடுத்து தூக்கு தண்ணி கொடுக்குமா, அந்த நேரத்துக்கு பிடிக்கிறாங்க, ரிமாண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் விட்டுறாங்க. சரி, என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்தா இதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்? அவங்கள உடனே ஷூட் ஆர்டர் பண்ணணும், அப்படி இல்லையா தூக்குல போட்டுடணும். ஒரு உயிருக்கு மதிப்பில்லாத சாவடிக்கிற ஒரு பாலியல் பலாத்காரம் பண்றவன உடனே தூக்குல போடணும். இதுக்கு முக்கிய காரணங்கள் யாரு? கட்டுப்பாடு இல்லாததுக்கு காரணமா இருக்குது. பெரிய பெரிய அதிகாரிங்க இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. அதுல என்னன்னா ஒரு தப்பு செய்தா உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். கொடுத்தா அடுத்தவங்க அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. பெண் சிங்கமா இருந்தா கூட அப்ப கூட இதுவாக்கிறானுங்களே. சின்ன குழந்தைய பார்க்க மாட்டேன்றானுங்க, வயசு பொண்ணும் பார்க்க மாட்டேன்றானுங்க, காட்டுல இருந்து நாசம் பண்ணி போடுறானுங்க. அவனுங்களுக்கு லவ் பண்ணலன்னா கிசால் ஊத்தி கொளுத்திடுறானுங்க. இதெல்லாம் காலைல கூட செய்தியில பாத்துட்டு அப்படியே வேதனையோட வரோம் நாங்க. பெண்கள் எங்க எடுக்கிறாங்க? பயம். ஆமா, அவங்கள பயப்படுறதால தானே என்ன எதனா பண்றானுங்களே, நம்மளே பண்றானுங்களே ஒரு பயம் ஒதுங்குறானுங்களே. எடுத்தா இதை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். என்ன நடவடிக்கை, என்ன பண்றது, என்ன செய்யறது, என்ன ஒன்னே பவுட்ரு குடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தினா, பாட்டிலாம் நிறுத்தினா எல்லாம் நடக்கிறதுலாம் இதுவாயிடும். புரியுதா? குடி பாட்டிலு, இந்த சுமக்கு பவுட்ரு இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தினாங்கன்னா இதெல்லாம் எப்போ கொஞ்சம் விட்டு பார்க்கலாம். இதை நிறுத்தி எடுத்துட்டு இப்போ எப்படி போகுது நாடு? இப்போ பெண்களுக்காக எதனா ஒரு இது ஆகுதா இல்லையா? அப்புறம் இது பண்ணலாம். ஆனால் பரவாயில்ல, இதை நிறுத்துவா தானே இது இதுவாகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதெல்லாம் வெறி குண்டு நடக்கிறானுங்க. ஆம்பளைங்களோட ஆணவம் அடக்கணும். இப்போ ஸ்டேஷன் இட்டு போய் அங்கே விட்டவன் நாட்டை ஜெயிலில் அவனுக்கு அதுக்கு போல யாராவது ஒரு தண்டனை. ஆம்பளைக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கிறப்பல ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தா இருக்கிற ஆம்பளைங்களும் பயம் இருக்கும். அவனுக்கு என்ன பரவாயில்ல, ஒரு மாசம் அந்த வெளியே வந்துடுறான். அப்புறம் அப்படி நாம எடுத்துக்கலாம்டா. அப்படி ஆம்பளைக்குள்ள பயம் இல்லாத போயின்னு இருக்கு. நான் என்ன தெரியுமா, ஆம்பளைங்களுக்கு உடனே தூக்குல தூங்கணும். தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள்லாம் அதிகரிச்சிருக்கா? எப்படி இருக்கு? அதிகமா தான் இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஆமா, சின்ன சின்ன குழந்தைங்கள பெரியவங்க ஒரு 16 வயசு 12 வயசு பசங்க 8வது படிக்குது 10வது படிக்குதுங்க எல்லாம் நாசம் பண்றாங்க. பெண்களுக்கு எந்த பெண்களுக்கு இது பாதுகாப்பு யாரு கொடுக்குறாங்க? ஒருத்த தப்பு பண்ணானா அந்த ஒருத்தனை என்ன பண்ணணுமோ உயிரோட சாவடிக்கணும். அவனை எதுக்கு அவனுங்களை விட்டு வைக்கிறாங்க? இந்த மாதிரி குழந்தைங்களால அநியாயம் பண்றவனை எதுக்கு விட்டு வைக்கிறாங்க? போதை பழக்கம்லாம் அதிகமாவே இருக்குது. எந்த இடம் பார்த்தாலும் கெஞ்சா ஓடுது, எங்க பார்த்தாலும் பவுட்ரு மாத்திரை எல்லாமே ஓடுது. அதாலே இந்த நாடே நாசமா போகுது.
அதை என்னைக்கு திருத்துறாங்களோ, என்னைக்கு அதெல்லாம் கட்டுப்பாடோட வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு நல்லா இருக்கும். யாருன்னா அதிகாரிங்க சரி கிடையாது. ஒருத்தரை பிடிக்கிறாங்களா, ரெண்டாவது அவங்க அந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு போடணும். இல்லைன்னா சிறையில் அடிக்கிறாங்களா, உடனே பணம் குத்தணும், வக்கீல் எடுத்து விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாது. அதுக்கேத்த தண்டனை இவங்க வித்ததுக்கு இதான் காரணம். எவ்வளவு குடும்பம் நாசமாகுது. நல்லா இருந்தா இப்படி இருக்கிற பையன் வந்து இப்படி ஆயிடுறான். அதை போட்டு என்ன பண்றது? செத்துடுறானுங்க, நாக்க வரட்டின்னு செத்துடுறாங்கனுங்க. எங்க ஏரியாவிலே ஒரு பையனை அந்த மாதிரிதான் ஊசி போட்டு சாவடிச்சானுங்க. நல்ல பையன். அந்த பையனை போலீஸுங்க என்ன சொல்றப்ப புடிச்சுன்னு போறாங்க. திருப்பி வக்கீல் வந்து அது இதை புடிச்சு வெளியே எடுத்துட்டு வந்துடுறாங்க, பணம் வாங்கின்னு. வெளியே வந்த உடனே என்ன பண்றாங்க? திருப்பி தான் அந்த தொழில பண்றாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்கள என்ன பண்ண முடியும்? நம்ம இப்ப சொல்றது கூட பயம்தான். என்ன பண்றானுங்க? ஆளுங்களை போட்டு எங்கன்னா போகும்போது வரும்போது அப்படியே பாக்குறானுங்க, எதனா ஒண்ணு பண்ணி விட்டுடுறானுங்க. மேலிடம் சரியில்லை. ஃபர்ஸ்ட் மேலிடம் சரியா இருந்தா எவன் என்ன பண்றான் அவனை புடிடா, கைய காலை உடைடான்னு சொன்னாங்கன்னா இந்த நாடு திருந்தும். விக்கிறவன் விற்க மாட்டான். ஒருத்தனை உடைச்சா இன்னொருத்த விற்க மாட்டான். எதுவுமே கிடையாது. புடிச்சுன்னு போறாங்க. அரசாங்கம் ஃபர்ஸ்ட் சரி கிடையாது. ஆமா, நான் பக்கா திமுக ஆளுதான். இருந்தாலும் நான் சொல்றேன், பயமா இருக்குது. வீட்டுல தனியா இருக்க முடியல. ஒரு பொம்பளை தனியா இருக்க முடியல. எனக்கு ஒரே ஒரு புள்ளதான். என் புள்ள என்னை விட்டு வேற இடத்துக்கு வீடு போயிட்டாரு, இந்த இடம் சரியில்லைன்ட்டு. நான் ஒண்டிதான் இருக்கேன். நைட்ல தூங்க முடியல என்னால. நைட்டுக்கெல்லாம் நடக்கிறாங்க. சின்ன சந்து எங்க வீடு, குடிசை வீடு எங்க வீடு. அந்த சந்து உள்ள போத நைட்டுக்கெல்லாம் தூங்குறதே கிடையாது. காலையில வந்து அதை வயிற்று பொழப்புக்கு எங்கன்னா 10 ரூபாய் கிடைக்குமான்னு நாங்க ஓடியாரோம். கட்சியில உழைச்சி ஓடா போய் இன்னைக்குதான் உழைக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். குழந்தைங்க வெளியவும் போறதுக்கு பயப்படுதுங்க. பெற்றவங்களை படிக்க வைக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. வாழ்வான் இருக்குதுங்க. நான் பஸ் ஏறினாலும் சின்ன குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு போய் ரொம்ப அராஜகம் பண்றானுங்க. ஆம்பளை பசங்களையும் இட்டுன்னு போய் ரொம்ப அராஜகம் பண்றாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கே ஸ்கூல் உள்ளே கொடுக்குறானுங்க. அதுங்க நீங்கள் எங்கேருந்து கல்வி ஏறாது. பெற்றவங்க எங்கே கடனை உடனே பட்டு நல்ல முன்னேற்றமாக வரணும், போகணும், படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கூடாரம் கூட கூடி அதுங்க கெட்டு போய் நாசமாக ஆயிடுதுங்க. பெற்றவங்க அழுகுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. போதை பொருளெல்லாம் சிலது நேரம் ஆந்திரா, கல்கத்தா, பாம்பை இவனுங்களாம் விற்பனை பண்ணுறவங்க தான் எடுத்து அனுப்பிக்கிறானுங்க. அவனுங்களா இதான் சாமியானு எங்கன்னா பணம் இருந்தால் போய் வாங்கின்னு ஓடாடுறானுங்க. பொங்கலையா பார்க்குறானுங்க. கேட்டால் என்ன சொல்கிறானுங்க? நான் அவனை பிடிச்சேன், நான் இவனை பிடிச்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். ஏன்னா எதனா பயந்துங்க அது மாதிரி பண்ணுவானுங்க. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட கிடையாது. கவர்மெண்ட் தான் இது மாதிரி பண்ணுறானுங்க. பயப்படுறாங்க ராஜா. குழந்தை பிள்ளைங்களை அவ்வளோ அக்கிரமானியம் பண்ணுறாங்க. எல்லாம் சிறுமிங்களையும் சரி, 18 வயசு பிள்ளைங்க, 19 வயசு பொண்ணுங்க, எல்லாம் வாலிபான பொம்பளை பசங்களை தான். அதுங்க வந்து பயப்படுதுங்க. இனிமேல் இப்போ குனிஞ்ச தாள் நிம்மராக இருந்தால் கூட ஊசியை போட்டு இட்டுன்னு போயிடுறானுங்க. ஆம்பளை பசங்களையும் சரி, பொம்பளை பசங்களையும் சரி. அதுங்க இனிமேல் எறும்பு கடிக்குதுன்னுங்க, அப்படியே மழை கடிச்சு வந்துடுதுங்க, தூக்கின்னு போயிடுறானுங்க. அங்கே கிடக்குது, இங்கே கிடக்குதுன்றானுங்க. செத்த பிறகு தான் போகிறானுங்க. அது உயிரோடு இருக்கும்போது காப்பாற்ற மாட்டானுங்க. கண்டுக்காத மாரியா இருந்துடுறானுங்கம்மா. நாடு முன்னேற்றமாக இது.